सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र पर ब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद। जय जानकीकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पतिये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सगल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश सुगसौनक भीष्म ताल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान पर्व பாகவதான் ஸ்மராமி. ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுக்கிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த சிரவண யஜ்ஞத்தில் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் நம்ம பாராயணம் பண்ணிட்டு வரோம். அதில் நாம் அயோத்தியா காண்டம் பார்த்துட்டு வரோம். அயோத்தியா காண்டம் ரொம்ப விசேஷம். பக்தியை அதிகரிக்க செய்யக்கூடிய காண்டம் அது அயோத்தியா காண்டம். அதனால் அந்த அயோத்தியா காண்டத்தை பாராயணம் பண்ணுவோம். ரொம்ப எத்தனை ஸ்லோகம்? அதாவது அயோத்தியா காண்டத்தில் ராமர் வனத்துக்கு போகிறது, சமாதானப்படுத்தணும்னு நினைச்சார் ராமர் கௌசல்யே ராமர். ஆனால் சமாதானப்படுத்த முடியல, வேறு வழி இல்லை. நகரத்துடைய ஜனங்களுடைய பிரலாபம். ராமன் அந்த சர்க்கம் 38 வரைக்கும் பூர்த்தி பண்ணியிருக்கோம். இப்போ சர்க்கம் 39 ராமன் வனம் போக உத்தரவு பெற்றது. ராமஸ்கிது வச்சஸ்ருத்வா முனிவேஷதரம் சதம் சமீக்ஷ சகபார்யாபி ராஜா விகதச்சேதன. தபஸ்விகளின் வேஷத்தை தரித்த ராமன் இப்படி சொல்ல தசரதனும் அவருடைய பாரியைகளும் அதை பார்க்க பொறுக்காமல் துக்கத்தால் பிரச்சனையேற்றார்கள். தசரதர் ராமனை பார்க்க முடியாமல் அவருடைய கண்ணீர் தடுத்தது. ராமனுடன் பேச முடியாமல் நெஞ்சு அடைத்தது. ஒரு முகூர்த்தம் வரையில் இம்மாதிரி துக்கம் மேலிட்டு அசைவற்றிருந்து மறுபடியும் தன் புத்திரனை நினைத்து புலம்ப ஆரம்பித்தார். ஐயோ, முன் ஜென்மங்களில் கணக்கில்லாத பசுக்களை அவைகளின் கன்றுகளை விட்டு பிரித்தேனோ, யாதொரு அபராதமும் செய்யாத ஜந்துக்களை குரூரமாக வதைத்தேனோ, இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட கஷ்டம் எனக்கு நேருமா? எந்த கர்மத்தை அனுபவிப்பதற்கு இந்த தேகம் எடுக்கப்பட்டதோ அந்த கர்மத்தை அனுபவித்த பிறகல்லவா எனக்கு மரணம் நேரும். கைகையிடத்தில் இப்படி உபத்திரவப்படுவதை விட உயிரை விடுவது நலம். ஆனால் தேகத்தை விட்டு பிராணன் அகாலத்தில் போகாதல்லவா? கொழுந்து விட்டெறியும் அக்னிக்கு சமமான தேஜஸையுடைய ராமன் விலையற்ற தன் உடைகளை கழற்றிவிட்டு காட்டில் வசிக்கும் தபஸ்கள் உடிக்கும் மர உரியை தரிப்பதை நான் பார்த்து கொண்டிருந்தும் எனக்கு மரணம் வர காணோமே. என்ன ஆச்சரியம்! ஒரு ஸ்திரீ தன் லாபத்தை தேடி ஒரே பிடிவாதம் பிடிக்கிறாள். அதனால் எவ்வளவு ஜனங்கள் சொல்ல முடியாத கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் என்று அதற்கு மேல் பேச முடியாமல் கண்ணீரால் கண்கள் மறைந்து ராமா என்று கதறி மூர்ச்சை அடைந்தார். சில நேரம் கழித்து பிரக்ஞை வந்தது. கண்ணீர் பெருக சுமந்திரரை பார்த்து, உத்தமமான குதிரைகள் பூட்டிய ரதத்தை சீக்கிரமத்தில் சித்தம் செய்து கொண்டு வரும். அதில் ராமனை ஏற்றி இந்த நகரத்திற்கு வெளியில் தெற்கே அழைத்து கொண்டு போகும். ஓம். சாதுவும் வீரனுமான ராமன் தன் மாதா பிதாக்கள் ராஜ்யத்திலிருந்து துரத்தப்படுவதை பார்த்தால் குணவான்கள் உத்தம குணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருப்பதற்கு இவ்விதமான துக்கத்தை தவிர வேறு பிரயோஜனம் இல்லை என்று தோன்றுகிறது. ஆகையால் நல்ல குணங்கள் வேண்டுமென்று ஆசைப்படுவதும் வீண் சிரமம் என்றார். அதற்குள் சுமந்திர தசரதுடைய அபிப்பிராயப்படி சிரேஷ்டமான குதிரைகள் பூட்டிய ரதத்தை சித்தம் செய்து ராமன் இருக்கும் இடத்தில் சுவாமி, தாங்கள் புறப்படுவதற்கு
எல்லாம் சித்தமாயிருக்கிறது என்று தெரிவித்தார். பிறகு தசரதர் தன் பொக்கிஷ தலைவனை வருவித்து சர்வோத்தமமான ஆடைகளையும் ஆபரணங்களையும் சீதை காட்டில் வசிக்க வேண்டிய காலத்திற்கு தகுந்தபடி கணக்கிட்டு சீக்கிரமாக இங்கே கொண்டு வர வேண்டும் என்று கட்டளையிட்டார். அந்த அதிகாரி காலதேசங்களை நன்றாக அறிந்தவர், மனோவாக்கு காயங்களில் சுத்தமானவர், பொக்கிஷத்திலுள்ள ஒவ்வொரு பதார்த்தத்தின் குணங்களையும் அளவையும் நிச்சயமாக தெரிந்து கொண்டவர். ஆகையால் மகாராஜாவின் உத்தரவுப்படி சகல வஸ்துக்களையும் சீதைக்கு எதிரில் உடனே கொண்டு வந்து வைத்தார். சீதையோ மற்றவர்களைப் போல் மனுஷ சம்பந்தத்தால் பிறக்காதவள். சாமுத்திரிகா சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கும் லட்சணப்படி அமைந்த அங்கங்களை உடையவள். அந்த விசித்திரமான ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்து கொண்ட பொழுது முன்னை விட அதிகமாக விளங்கினாள். 1000 கிரணங்களுடைய சூரியன் உதிக்கும் பொழுது ஆகாசம் பிரகாசிப்பது போல் அவளுடைய தேக காந்தியால் அந்த அந்தப்புறம் பிரகாசித்தது. பிறகு கௌசல்யா தேவி அவளை அதிக பிரீதியுடன் ஆலிங்கனம் செய்து உச்சி முகர்ந்து, குழந்தாய், உத்தம தர்மத்தை அனுஷ்டிக்க ஆரம்பித்திருக்கிறாய். லோகத்தில் உள்ள துஷ்ட ஸ்திரீகளின் நடத்தை எப்படி என்றால், தங்களுடைய கணவன் தனவானாயிருக்கும் பொழுது தங்களுக்கு எவ்வளவு மரியாதை செய்தாலும், ஆடை ஆபரணங்களை கொடுத்து தங்களை எவ்வளவு திருப்தி செய்தாலும், தங்களிடத்தில் எவ்வளவு பிரியமாயிருந்தாலும் அதே புருஷனுக்கு கஷ்டம் நேர்ந்து செல்வம் குறைந்து தங்களை சந்தோஷப்படுத்த சக்தி இல்லாத பொழுது முன் செய்த யாவற்றையும் ஒரு நிமிஷத்தில் மறந்து விடுவார்கள். அப்பொழுது அவர்கள் பர்த்தாவை இவ்வளவுதான் அலட்சியம் செய்வார்கள் என்பதற்கு எல்லை இல்லை. முதலில் அளவற்ற சுகங்களை அனுபவித்திருந்தாலும் பிறகு அல்ப அசௌக்கியமாவது ஆபத்தாவது நேர்ந்தாலும் போதும் உடனே தங்களுடைய கணவன்களை தூஷிப்பதும் அவர்களை விட்டு விலகுவதும் துஷ்ட ஸ்திரீகளின் சுபாவம். சிறு பெண்கள் பெரும்பாலும் பொய் சொல்வதிலேயே பிரீதியுள்ளவர்கள், அடிக்கடி மாறும் தன்மையுள்ளவர்கள். அவருடைய ஹிருதயத்தை ஒருவரும் கண்டுபிடிக்க முடியாது. பாவத்தை செய்வதிலேயே நோக்கமுள்ளவர்கள். முன்னிருந்த பிரீதியை ஒரு நிமிஷத்தில் மறந்து துவேஷம் வைப்பார்கள். அவர்கள் பதிவரதைகள் அல்ல. அப்படிப்பட்டவர்களுக்கு பர்த்தா உத்தம குலத்தில் பிறந்தவனாக இருக்கட்டும், தங்களுக்கு மிகுந்த உபகாரம் செய்தவனாக இருக்கட்டும், சகல வித்தியைகளிலும் நிபுணனாக இருக்கட்டும், தங்களுடைய விருப்பப்படி ஆடை ஆபரணங்களால் தங்களை திருப்தி செய்தவனானால் என்ன, தங்களை அக்னி சாட்சியாக விவாகம் செய்தவனானால் என்ன, இவையெல்லாம் அவர்களை கட்டுப்படுத்தாது. தனத்தை தவிர அவர்களுக்கு வேறு தெய்வமில்லை, வேறு பர்த்தா இல்லை. அடிக்கடி மாறும் சுபாவம் உள்ளவர்கள் அல்லவா? ஆனால் தங்களுடைய குலத்திற்கு விசுதமான ஆச்சாரத்தை கைவிடாமல், சத்தியம் என்ற மார்க்கத்திலிருந்து விலகாமல், பெரியோர்களால் சன்மார்க்கம் உபதேசிக்கப்பட்டு காமக்ரோதங்கள் அடங்கிய மனத்துடன் இருக்கும் பதிவரதைகளுக்கு பர்த்தாவே எல்லா லோகங்களிலும் சிரேஷ்டமான பொருள் ஆவான். அவனை காட்டிலும் பரிசுத்தமான வஸ்து இல்லை. என் புத்திரனான ராமன் இதுவரை லோகோத்தமமான பதவியில் இருந்தவன் இப்போது கர்மவசத்தால் ராஜ்யத்திலிருந்து விலக்கப்பட்டிருக்கிறான். இதை ஒரு காரணமாக கொண்டு நீ அவனை அலட்சியம் செய்யக்கூடாது. அவன் ஏழையா இருந்தாலும் தனவானாய் இருந்தாலும் அவனை உன் தெய்வத்தைப் போல் நீ எண்ணி நடக்க வேண்டுமென்றால். இப்படி தனக்கு உத்தம தர்மத்தை உபதேசிக்கும் கௌசல்யா தேவியை சீதை வணக்கமாக கைகூப்பி நமஸ்கரித்து, அம்மா, தாங்கள் கட்டளையிட்டபடி கொஞ்சமும் தவறாமல் செய்கிறேன். பர்த்தாவிடத்தில் இவ்விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற தர்மத்தை நன்றாக அறிந்திருக்கிறேன். என் பெற்றோர்கள் எனக்கு பால்யத்திலேயே அதை உபதேசித்திருக்கிறார்கள். தாங்கள் என்னை பதிவிரதை அல்லாத கெட்ட பெண்களுடன் சேர்த்து பேசக்கூடாது. சந்திரனுடைய காந்தி அவனை விட்டு எப்படி விலகாதோ அப்படி என் மனம் பதிவிரதைகளின் தர்மத்தை விட்டு விலகாது. தந்தி இல்லாத வீணை சப்தத்தை கொடுக்குமா? சக்கரங்கள் இல்லாத ரதம் ஓடுமா? அப்படியே ஸ்திரீகளுக்கு எவ்வளவு புத்திரர்கள் இருந்தாலும் பர்த்தா இல்லாவிட்டால் சுகமுண்டா? நம்மை பெற்ற மாதாபிதாக்களும் நாம் பெற்ற குழந்தைகளும் நமக்கு இவ்வுலகத்தில் சுகத்தையும் க்ஷேமத்தையும் மாத்திரம் கொடுக்க முடியும். அது ஒரு பெரிதா? இகபர லோகங்களில் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியவர் பர்த்தாவல்லவா? எவளாவது அவரை பூஜிக்காமல் இருப்பாளா? நான் பதிவிரதா தர்மத்தை அனுஷ்டிக்க நிச்சயித்தவள். என் தாயை போன்ற மகா பதிவிரதைகளிடத்திலிருந்து அந்த தர்மத்தின் லட்சணங்களை பொதுவாயும் விசேஷமாயும் கேட்டிருக்கிறேன். ஆகையால் என் பர்த்தாவை சொப்னத்திலாவது அவமதிப்பேனா? ஸ்திரீகளுக்கு கணவனே தெய்வமல்லவா என்றால். இந்த வார்த்தைகள் கௌசல்யின் மனத்தை கவர்ந்தன. ஒரு புறத்தில் தன் அருமை குழந்தை 14 வருஷங்கள் வரையில் தன் கண்ணில் படாமல் காட்டில் கஷ்டப்படுவானே என்ற துக்கம், மற்றொரு புறத்தில் தன் நாட்டு பெண் இவ்வளவு சாதுவாகவும் பதிவிரதைகளுக்குள் சிறந்தவளாகவும் இருப்பது என்ன பாக்கியம்! அவள் சொல்லும் வார்த்தைகள் மதுரமாகவும் தர்மத்தை அனுசரித்தும் இருக்கின்றனவே என்று ஆனந்தம் இவ்விரண்டாலும் கௌசல்யைக்கு கண்களிலிருந்து நீர் தாரை தாரையாக பெருகிற்று. பிறகு ராமன் கைகூப்பி வணக்கமாக எல்லா ஸ்திரீகளாலாம் பூஜிக்கப்பட்ட கௌசல்யா தேவியை பிரதட்சிணம் செய்து நமஸ்கரித்து, அம்மா, துக்கப்பட வேண்டாம். என் பிதாவை ஜாக்கிரதையாக பாதுகாக்க வேண்டியது தங்களுடைய கடமை. நான் வனத்தில் வசிக்க வேண்டிய 14 வருஷங்களும் 14 நிமிஷங்களாக பறந்து போய்விடும். தங்களுக்கு தூங்கி எழுந்தது போலிருக்கும். அதிசீக்கிரத்தில் மகாராஜாவின் பிரதிஜையை நிறைவேற்றி கைகையின் இஷ்டத்தையும் பூர்த்தி செய்து மறுபடியும் என் சிநேகிதர்களுடன் தங்களை தரிசனம் செய்வேன் என்றார்.
இப்படி தன் அபிப்பிராயத்தை சுருக்கமாக தெரிவித்து கௌசல்யைப் போல் துக்கப்பட்டு கொண்டிருக்கும் மற்ற 350 ராஜஸ்திரீகளை பார்த்து ராமன் மிகுந்த மரியாதையோடு கைகுப்பி கொண்டு பெரியோர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டிய தர்மத்தை அனுசரித்து, தேவிகளே, நானும் சிறுவன். நான் பால்யம் முதல் தங்களுடைய புத்திரனைப் போல் பிரியமாகவும் செல்வமாகவும் என்னை வளர்த்து வந்தீர்கள். நீண்ட காலம் உங்களுடன் நெருங்கி பழகினதாலும் அறியாத்தனத்தாலும் உங்களுக்கு ஏதாவது பிரியமில்லாத காரியத்தை செய்திருப்பேன். தயவுசெய்து அதை மன்னிக்கும்படி பிரார்த்திக்கிறேன். அப்படி செய்வதாக சொன்னால் ஒழிய என் மனத்திற்கு சமாதானம் வராது. நான் வனத்திற்கு போக உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று சொல்ல அவருடைய முனிவேஷத்தையும் தீனமான ஸ்திதியையும் பார்த்து தசரதனுடைய மனைவிகள் துக்கத்தை தாங்க முடியாமல் கிரௌஞ்ச பட்சிகளைப் போல் வாய்விட்டு கதறினார்கள். அதுவரையில் மேகங்கள் கர்ஜிப்பதைப் போல் பேரி மிருதங்கம் முதலிய மங்கள வாத்தியங்களின் நாதத்தை தவிர வேறொன்றையும் கேட்டிராத அந்த அந்தப்புறத்தில் அப்பொழுது எங்கே பார்த்தாலும் அழுகையும் பிரலாபமே கேட்கப்பட்டன. முரஜ பணவமேக கோஷவத்து தசரத வேஷ்ம பபூப எத்து புறா விலபித பரிதேவனா குலம் व्यसन कदम तदबुत சுதுக்கிதம். சர்க்கம் 40. ராமன் வனத்திற்கு புறப்பட்டது. அதராமஸ்ச சீதாச்ச லக்ஷ்மணஸ்ச கிருதாஞ்சலி உபசங்கிருக்கிய ராஜானம் சக்ருத்தீனாக பிரதட்சிணம். பிறகு ராம லக்ஷ்மணர்களும் சீதையும் வணக்கமாக கைகூப்பி தசரதரை பிரதட்சிணம் செய்து பாதங்களை தொட்டு நமஸ்கரித்தார்கள். சகல தர்மங்களையும் அறிந்த ராகவனும் சீதையும் தசரதரிடத்தில் உத்தரவு பெற்று கொண்டு துக்கத்தால் புத்தி மயங்கியிருக்கும் கௌசல்யா தேவியை நமஸ்கரித்தார்கள். லக்ஷ்மணனும் தன் தமையன் செய்ததைப் போல் கௌசல்யை நமஸ்கரித்து தன் தாயான சுமித்ரா தேவியின் பாதங்களில் தன் தலையை வைத்து வணங்கினார். சுமித்ரை அழுது கொண்டு தன் அருமை குழந்தையை உச்சி முகர்ந்து அந்த மகாவீரனுடைய க்ஷேமத்தை பிரார்த்திக்கிறவள் ஆகையால், குழந்தாய் லக்ஷ்மணா, நீ மித்திரர்களிடத்தில் விசேஷ பிரீதி வைக்கிறவன். சகல லோகங்களையும் ரட்சிப்பதற்கு கௌசல்யை எப்படி ஒரு புத்திரனை பெற்றாலோ அப்படியே நானும் எவ்விடத்திலும் எந்த சமயத்திலும் நகரத்திலும் வனத்திலும் சகலவிதமான கைங்கரியங்களையும் ராமனுக்கு செய்வதற்காகவே உன்னை பெற்றேன். ஆகையால் விசித்திரமான பொருள்களால் நிறைந்த வனங்களில் ராமன் சீதையுடன் சஞ்சரிக்கும் போது அவருடைய அழகு, நடை, பார்வை, பேச்சு முதலியவைகளால் பிரமித்து அவரை காப்பாற்றுவதில் அஜாக்கிரதையாக இராதே. ராமன் செல்வத்துடன் இருந்தாலும் கஷ்டத்தை அனுபவித்தாலும் உனக்கு அவனே கதி. இளையவன் எப்பொழுதும் மூத்தவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்து அவனுக்கு சகலவிதமான பணிவடைகையையும் செய்ய வேண்டும். லோகத்தில் சாதுக்கள் அனுஷ்டிக்கும் தர்மம் இதுவே. இந்த இக்ஷ்வாகு குலத்தில் பிறந்தவர்களும் ஆதி முதல் அனுஷ்டித்து வரும் தர்மமும் இதுவே. கேட்பவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் தானம் கொடுப்பதும், யாகதீட்சை செய்து கொள்வதும், யுத்தத்தில் பின்வாங்காமல் உயிரை விடுவதும் சத்திரியர்களுக்கு அழகு. ஆகையால் உன் உயிரை கொடுத்தாவது ராமனை ரட்சிக்க வேண்டும். தாமதம் செய்யாதே, சீக்கிரமாக புறப்பட்டு போ. இனிமேல் ராமனே உனக்கு பிதா, சீதையே உனக்கு தாய், அவர்கள் வசிக்கும் வனமே உனக்கு அயோத்தி. ராமனுடைய உத்தரவுப்படி நடப்பதே உனக்கு பரமசுகம். சேமமாக போய் வா என்று ஹிதத்தை உபதேசித்து லக்ஷ்மணனுக்கு சுமித்ரா தேவி அனுமதி கொடுத்து அனுப்பினாள். பிறகு மாதலி என்ற சாரதி தேவேந்திரனிடத்தில் தெரிவிப்பது போல் சுமந்திரர் கைகூப்பி வணக்கமாக, ராஜபுத்ரா, ஒப்பற்ற கீர்த்திசாலியே, உமக்கு சகல மங்களங்களும் உண்டாகட்டும். ரதத்தில் ஏறலாம் என்று ராமனை பார்த்து கேட்கிறார். எங்கே கொண்டு போய் விட வேண்டும் என்று உத்தரவாகிறதோ அங்கே அதிசீக்கிரத்தில் கொண்டு போய் விடுகிறேன். கைகேயியால் கட்டளையிடப்பட்ட நீங்கள் வனத்தில் வசிக்க வேண்டிய 14 வருஷங்களில் இது முதலாவது நாள். இன்றைக்கு இங்கிருந்து புறப்பட்டு போக வேண்டும் என்று கைகேயி சொல்லவில்லையா என்று தெரிவித்தார். அப்பொழுது சீதை வஸ்திராபரணங்களால் தன்னை அலங்கரித்து கொண்டு சூரியனையும் அக்னியையும் போல் பிரகாசிக்கும் அந்த தேரில் முதலில் ஏறினாள். ராம லக்ஷ்மணர்கள் பிறகு ஏறினார்கள். காட்டில் வசிக்க வேண்டிய காலத்தை கணக்கிட்டு தசரதர் சீதைக்கு கொடுத்த வஸ்திரங்களையும் ஆபரணங்களையும் ராமலக்ஷ்மணரின் சீதை காட்டில் வசிக்க வேண்டிய காலத்தை கணக்கிட்டு தசரதர் சீதைக்கு கொடுத்த வஸ்திரங்களையும் ஆபரணங்களையும் ராமலக்ஷ்மணரின் ஆயுதங்களையும் கவசங்களையும் தோளால் மூடப்பட்ட கூடையையும் மண்வெட்டியையும் வேலைக்காரர்கள் தேர்த்தட்டில் வைத்தார்கள். உடனே சுமந்திரர் வாயு வேகத்தை உடைய உத்தமமான குதிரைகளை நடத்தினார். பல வருஷங்கள் வழியில் காட்டில் வசிப்பதாக ராமன் இப்படி நகரத்தை விட்டு புறப்பட்டு போகும்பொழுது அயோத்தியில் உள்ள ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் யானை, குதிரை முதலிய மிருகங்களும் துக்கத்தால் மூர்ச்சி அடைந்தன. ஜனங்கள் எல்லோரும் சித்தம் கலங்கி இந்திரிய சுவாதீனம் இல்லாமல் தவித்தார்கள். மதம் பிடித்த யானைகள் துக்கம் மேலிட்டு வெறி கொண்டன. குதிரைகள் ஒன்றும் தோன்றாமல் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருந்தன. அவைகள் மேல் போடப்பட்டிருக்கும் ஆபரணங்களின் சப்தம் அந்த நகரமெங்கும் பரவிற்று.
கோடை காலத்தில் உஷ்ணத்தை தாங்காமல் குளிர்ந்த ஜலம் இருக்கும் இடத்தை நோக்கி பிராணிகள் ஓடுவது போல அயோத்தியில் கோடை காலத்தில் உஷ்ணத்தை தாங்காமல் குளிர்ந்த ஜலம் இருக்கும் இடத்தை நோக்கி பிராணிகள் ஓடுவது போல அயோத்தியில் உள்ள ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் கிழவர்களும் ராமனையே பின்தொடர்ந்தார்கள். ரதத்தின் இருபுறத்திலும் பின்பக்கத்திலும் ரதத்திற்கு எதிரிலும் கூட்டம் கூட்டமாக கண்ணீர் தாரை தாரையாக பெருக பெருமூச்சு விட்டு கொண்டு, சுமந்திரரே, குதிரைகளின் கடிவாளங்களை பிடித்து நிறுத்தும், ரதம் மெல்ல போகட்டும், ரதம் மெல்ல போகட்டும், ராமனுடைய முகத்தை கொஞ்ச காலமாவது பார்த்து கொண்டிருப்போம். இனி அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ? ராமனுடைய தாயின் ஹிருதயம் இரும்பா? தேவகுமாரன் போன்ற புத்திரன் காட்டிற்கு போவதை பார்த்தும் இன்னும் வெடிக்கவில்லையே. பாக்கியசாலி என்றால் சீதையே சொல்ல வேண்டும். சூரியனுடைய பிரகாசம் மேருமலையை விட்டு நீங்காமல் இருப்பது போல் பதிவிரதா தர்மத்தை அனுஷ்டித்து ராமனை விட்டு பிரியாமல் அவருடைய நிழலைப் போல் அவரை பின்தொடர்கிறாள். லக்ஷ்மணா, நீ அல்லவா கொடுத்து வைத்தவன், செய்ய வேண்டியதை செய்தவன், தேவதைகளைப் போல் அளவற்ற காந்தி உள்ளவரும் எந்த சமயத்திலும் பிரியமாக பேசுகிறவருமான உன் தமையனுக்கு சகல கைங்கரிகளையும் செய்யும் பாக்கியத்தை பெற்றாயே. இதனால் நீ அடையப் போகும் க்ஷேமம் இவ்வளவென்று சொல்ல முடியாது. நீ ராமனை பின்தொடர்வதே உத்தமமான லோகங்களுக்கு போகும்படி என்று சொல்லிக்கொண்டு தங்களுக்கு பிரியமான ராமனை பின்தொடர்ந்து செல்லும் ஜனங்கள் அவரை விட்டு பிரிந்திருக்க பொறுக்காமல் கண்ணீர் விட்டு அழுதார்கள். பிறகு தசரதரும் அவருடைய மனைவிகளும் ராமனை போகவிட மனமில்லாமல், எங்கள் அருமை குழந்தையை இன்னும் ஒரு தடவை பார்க்காமல் இருப்போமா என்று அந்த புறத்திலிருந்து வெளியில் ஓடி வந்தார்கள். யானைகளுக்கு தலைவனான ஆண் யானை வேடர்களால் வலையில் கட்டுப்பட்டு தவிக்கும் பொழுது பெண் யானைகள் கதறுவதைப் போல தசரதனுடைய அந்த புறத்திலுள்ள ஸ்திரீகள் வாய்விட்டு அலறும் சப்தத்தை அவர் கேட்டார். ராமனுடைய பிதா, குடிகளுக்கு அரசன், இக்ஷ்வா குலத்தில் பிறந்தவர், சகல ஐஸ்வர்யங்களும் பொருந்தியவர். இப்படியிருந்தும் சகல ஜனங்களுக்கும் சொல்ல முடியாத துக்கம் தன்னால் நேரிட்டதை பார்த்து பூரணச்சந்திரனுடைய கிரணங்கள் கிரகண காலத்தில் எப்படி மங்குமோ அப்படி அவருடைய தேஜஸ் முற்றிலும் குறைந்தது. ராமர் போகும்பொழுதே தசரத உயிரியும் அபகர்ஷன் போயிட்டு இருக்கார். அதனால தான் தேஜஸ் குறைஞ்சிச்சு. எல்லையற்ற தைரியத்தை உடைய ராமச்சந்திரன் தன் பிதா தன்னை பின்தொடர்வதை பார்த்து, சுமந்திரரே, குதிரைகளை வேகமாக நடத்தும் என்றார். சுமந்திரர் என்ன செய்வார்? ரதம் வேகமாக செல்லட்டும் என்று ராமனுடைய உத்தரவை கவனிப்பாரா? ரதத்தை நிறுத்தும் என்று நகரத்து ஜனங்கள் கதறுவதை கவனிப்பாரா? ஒரே காலத்தில் இரண்டையும் செய்ய முடியாமல் தயங்கினார். ரதத்தால் கிளப்பப்பட்ட புழுதி பிரலாபிக்கும் ஜனங்களின் கண்ணீரால் அடங்கி போயிற்று. எங்கே பார்த்தாலும் ஹாஹா என்ற சப்தமும் ஜனங்களுடைய பிரலாபமுமே கேட்கப்பட்டன. எங்கே பார்த்தாலும் ஜனங்கள் பிரமித்து ஒன்றும் தோன்றாமல் நின்றார்கள். சிலர் துக்கம் மிதமிஞ்சினதால் பேச முடியாமல் கண்ணீர் விட்டு கொண்டிருந்தார்கள். தாமரை ஓடையில் மீன்கள் அங்குமிங்கும் ஓடுவதால் தாமரை மலர்களிலிருந்து நீர்த்துளிகள் விழுவது போல் ராமனை விட்டு பிரிய பொறுக்காத அந்த நகரத்திலுள்ள பெண்களின் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகிற்று. இப்படிப்பட்ட பட்டணத்து ஜனங்கள் அனைவரும் ஒரே ஞாபகமாக துக்கிப்பதை பார்த்து தசரதரும் வேறற்ற மரத்தை போல் கீழே விழுந்தார். அப்பொழுது சக்கரவர்த்தி துக்கத்தால் மூர்ச்சை அடைந்ததை பார்த்து ராமனை பின்தொடரும் ஜனங்கள் பயத்தால் கூச்சலிட்டார்கள். சிலர் ஹா ராமா என்று கதறினார்கள். சிலர் ஹா கௌசல்யா தேவி என்று கதறினார்கள். அந்த புறத்து ஜனங்களில் புலம்பாதவர்கள் இல்லை. அந்த அழுகையை கேட்டு ராமன் திரும்பி பார்த்து தசரதரும் கௌசல்யம் பைத்தியம் பிடித்தவர்கள் போல் தள்ளாடி கொண்டு தன்னை பின்தொடர்ந்து வருவதை கவனித்தார். கயிர்களால் இறுக்கி கட்டப்பட்டு தப்ப முடியாத குதிரை குட்டி பரிதாபத்துடன் தன் தாயை பார்ப்பது போல ராமனும் தர்மம் என்ற கயிற்றால் கட்டப்பட்டு அவர்களை கடைக்கண்ணால் பார்த்தார். உத்தமமான வாகனங்களில் வழக்கமாக போகிறவர்கள் கால்நடையாக ஓடி வருவதையும் சகல சௌக்கியங்களையும் அனுபவித்தவர்களும் துக்கம் என்பதையே அறியாதவர்களும் சோகத்தால் தவிப்பதையும் பார்த்து பொறுக்காமல் அதை நீக்க சக்தியற்றவராய், சுமந்திரரே, குதிரைகளை அதிவேகமாக ஓட்டும் என்றார். கலங்காத மனத்தை உடையவரானாலும் கூர்மையான மாவெட்டியால் குத்தப்பட்ட யானையை போல் அந்த துக்கத்தை பொறுக்க முடியவில்லை. கன்றுக்குட்டி கட்டப்பட்டிருக்கும் இடத்தை நோக்கி அதன் தாய் அதனிடத்தில் வைத்திருக்கும் பிரியத்தால் அடிக்கடி ஓடி வருவதைப் போல கன்றுக்குட்டி கட்டப்பட்டிருக்கும் இடத்தை நோக்கி அதன் தாய் அதனிடத்தில் வைத்திருக்கும் பிரியத்தால் அடிக்கடி ஓடி வருவதைப் போல கௌசல்ய ரதத்தை நோக்கி ஓடி வந்தால் கௌசல்ய ரதத்தின் பின்னால் அழுது கொண்டு ஹா ராமா, ஹா லக்ஷ்மணா, ஹா சீதே என்று அலறிக்கொண்டு ஓடி வருவதை ராமன் அடிக்கடி பார்த்தார். ரதத்தை நிறுத்தும் என்று தசரதர் கட்டளையிட்டார்.
ரதத்தை நிறுத்தும் என்று தசரதர் கட்டளையிட்டார். ரதத்தின் சக்கரங்களின் நடுவில் அகப்பட்ட மனிதனைப் போல் சுமந்திரன் மிகுந்த சங்கடமடைந்தார். ராமன் அதை பார்த்து, சுமந்திரரே, நான் சொல்வதை கேளும், ரதத்தை சீக்கிரமாக ஓட்டும். மறுபடியும் மகாராஜாவை பார்க்கும் பொழுது நான் ரதத்தை நிறுத்த சொன்னதை ஏன் கவனிக்கவில்லை என்று உம்மை கோபித்தால் உங்கள் வார்த்தை காதில் விழவில்லை என்று சொல்லும். அது பொய்யல்லவா என்றால் இந்த துக்கத்தை இனிமேல் வெகு காலம் என்னால் பொறுக்க முடியாது. நான் செய்த பிரதிஜைக்கு அபாயம் நேரும் என்றார். சுமந்திரரும் ராமனுடைய வார்த்தையை அனுசரித்து தங்களை பின்தொடர்ந்து வந்த ஜனங்களிடத்தில் ராமனை உத்தரவு பெற்றுக்கொள்ளச் செய்து அதுவரையிலும் வேகமாகவே போய்கொண்டிருந்த குதிரைகளை இன்னும் வேகமாக ஓட்டினார். அப்பொழுது அந்தப்புறத்து ஜனங்களும் நகரத்து ஜனங்களும் ராமனை பிரதட்சணம் செய்து திரும்பினார்கள். ஆனால் அவருடைய தேகங்கள் மாத்திரம் திரும்பின. அவருடைய மனம் ராமனை பின்தொடர்ந்தது. அவருடைய கண்ணீர் தாரை நிற்கவில்லை. மந்திரிகள் சகல தர்மங்களையும் அறிந்தவர்கள் ஆகையால் அப்பொழுது சேமமாக திரும்பி வர வேண்டும் என்று தாம் விரும்பினவனை வெகு தூரம் பின்தொடர்ந்து செல்லக்கூடாது என்பது மந்திரிகள் சகல தர்மங்களையும் அறிந்தவர்கள் ஆகையால் அப்பொழுது சேமமாக திரும்பி வர வேண்டும் என்று தாம் விரும்புகிறவனை வெகு தூரம் பின்தொடர்ந்து செல்லக்கூடாது என்பது பெரியவர்களின் அனுஷ்டானம் என்று தசரதற்கு தெரிவித்தார்கள். அதை அங்கீகரித்து மகாராஜா அங்கம் தளர்ந்து துக்கத்தால் மனம் குன்றி தீனமாக ராமனை பார்த்தபடியே தன் பத்தினிகளுடன் அங்கே நின்று கொண்டிருந்தார். தேசாம் வச்ச சர்வகுணோபன்னம் பிரஸ்பின்ன காத்திர பிரவிஷன்ன ரூபா நிசம்ய ராஜா கிருபணசபாத்யோ ஜவஸ்திதஸ்தம சுதமீக்ஷமானஹ. சர்க்கம் 41. நகரத்து ஜனங்களின் பிரலாபம். தஸ்மின்ஸ்து புருஷவ்யாக்ரே வினிர்யாதே கிருதாஞ்சலௌ ஆர்த்தசப்தோஹி சஞ்சக்னே ஸ்திரீனாம் அந்தபுரே மகான். இப்படி லோகநாதனான ராமன் தன் மாதா பிதாக்களிடத்தில் கைகூப்பி அனுமதி பெற்றுக்கொண்டு நகரத்தை விட்டு புறப்படும் பொழுது அந்தப்புறத்து ஸ்திரீகள் வெகு பரிதாபமாக பிரலாபிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு கதியும் இல்லாத ஏழைகளான எங்களுக்கு இதுவரையில் யாதொரு அசௌக்கியமும் நேராமல் எல்லா இஷ்டங்களையும் பூர்த்தி செய்து காப்பாற்றி வந்த ரகுநாதன் எங்களை விட்டு போகிறானே, என்ன செய்வோம்? நாங்கள் யாரை சரணமடைவோம்? எங்களுக்கு கதி யார்? எங்களுக்கு யார் கதி? தன்னை காரணமில்லாமல் பிறர் எவ்வளவு தூஷித்தாலும் அவன் கொஞ்சம் கூட கோபிக்கிறதில்லையே. கோபத்தை உண்டு பண்ணக்கூடிய விஷயங்களை விலக்கி கோபிக்கிறவர்களை எவ்விதத்திலும் சமாதானம் செய்வானே. சுகதுக்கங்களால் மாறாத ஸ்வபாவத்தை உடைய மகாத்மா எங்கே போகிறானோ, தன் தாயான கௌசல்யை இடத்தில் நடப்பது போல எங்களிடத்திலும் பேதமில்லாமல் எல்லா தாய்மாரிடத்திலும் பேதமில்லாமல் நடந்து வரும் அந்த மகாத்மா எங்கே போகிறானோ? கைகையின் இம்சையை பொறுக்காமல் மகாராஜா சர்வலோக ரக்ஷகனான ராமனை காட்டிற்கு துரத்தினாரே, அவன் எங்கே போகிறானோ? எல்லா பிராணிகளுக்கும் பிரியமாயும் சத்தியம் தவறாதவனாயும் தர்மவானாயும் இருக்கும் ராமனை காட்டிற்கு அனுப்பின நமது மகாராஜா எவ்வளவு புத்திஹீனர் என்று அந்தப்புற ஸ்திரீகள் எல்லோரும் கன்றை இழந்த பசுவை போல் துக்கம் தாங்காமல் வாய்விட்டு கதறினார்கள். முன்பே புத்திர சோகத்தால் தவித்து கொண்டிருந்த தசரதருடைய காதில் அவர்களின் பிரலாபம் வீழ்ந்து மூச்சையடைய செய்தது. அந்த அயோத்தியில் அக்னிஹோத்திரங்கள் நடக்கவில்லை. ராமன் சகல பிராணிகளுக்கும் அந்தர்யாமி அல்லவா? அவருக்கு நேர்ந்த கஷ்டத்தை பார்த்து உலகம் முழுவதும் துக்கத்தால் தவித்தது. ஹோமங்குண்டங்களில் அக்னிகள் மறைந்தன. ஹோமம் செய்கிறவர்கள் துக்கத்தால் மெய்மறந்தார்கள். ஔபாசனம் பஞ்சயக்ஞம் முதலிய நித்திய கர்மங்களையும் கிரகஸ்தர்கள் செய்யவில்லை. நகரத்து ஜனங்கள் வழக்கமாக செய்யும் வேலைகளை விட்டு ஒன்றும் தோன்றாமல் பிரமித்தார்கள். சூரியனும் தேஜஸை இழந்து மறைந்தான். யானைகள் தீனியை உட்கொள்ளவில்லை. பசுக்கள் கன்றுகளுக்கு பால் கொடுக்கவில்லை. வெகு காலமாக புத்திரன் இல்லாமல் அன்று புத்திரனை பிரசவித்த ஸ்திரீக்கும் சந்தோஷம் கொஞ்சமாவது இல்லை. வெகு காலமாக புத்திரன் இல்லாமல் அன்று புத்திரனை பிரசவித்த ஸ்திரீகளுக்கும் சந்தோஷம் கொஞ்சமாவதும் இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. இக்ஷ்வா குலத்திற்கு கூடஸ்தரான திரிசங்கு என்ற நட்சத்திரமும் அங்காரகனும் குருவும் புதனும் சந்திரனை வெகு குருர திருஷ்டியுடன் பார்த்தார்கள். நட்சத்திரங்கள் கிரணங்களை இழந்தன. நவகிரகங்களில் தேஜஸ் அழிந்தது. இக்ஷ்வாகு வம்சத்து அரசர்களின் குல நட்சத்திரமான விசாகம் புகையால் மூடப்பட்டது போல் ஆகாசத்தில் மங்களாக பிரகாசித்தது. அலைகள் பொங்கின சமுத்திரத்தை போல் மகாமேகங்கள் காற்றால் வேகமாக அடிக்கப்பட்டு ஆகாசத்தில் பரவின. ராமன் காட்டிற்கு போகும்பொழுது அந்த நகரமெங்கும் துக்கம் தாங்க முடியாமல் கிடுகிடு என்று நடுங்கிற்று. எல்லா திக்குகளும் இருட்டால் மூடப்பட்டு கஷ்டத்தை பொறுக்க முடியாமல் வஸ்திரத்தால் முகத்தை மறைத்து கொண்டு அழுவது போலிருந்தது.
அஸ்வினி முதலிய நட்சத்திரங்களும் துருவன் சப்தரிஷி மண்டலம் முதலியவைகளும் கண்ணிற்கு தெரியவே இல்லை. அந்த நகரத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் ஏதோ ஒரு சொல்ல முடியாத ஏக்கம் திடீரென்று உண்டாயிற்று. ஆகாரம் முதலிய எந்த காரியத்திலும் ஒரு பிராணியும் ஞாபகம் வைக்கவில்லை. அயோத்தியில் உள்ள ஜனங்கள் யாவரும் முடிவில்லாத கஷ்டத்தை அனுபவித்து கொண்டு உஷ்ணமாக பெருமூச்சு விட்டு கொண்டு ராமனை அல்லது தசரதனை பற்றியே வருத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள். ராஜவீதிகளில் நடக்கும் ஜனங்கள் அழுத வண்ணமாகவே இருந்தார்கள். ஒருவருடைய முகத்திலாவது சந்தோஷக்குறியில்லை. எங்கே பார்த்தாலும் துக்கமயமாகவே இருந்தது. காற்று குளிர்ச்சியுடன் வீசவில்லை. சந்திரன் பார்ப்பவர்களுக்கு ஆனந்தத்தை உண்டாக்கவில்லை. சூரியன் பிரகாசிக்கவில்லை. பிரபஞ்சம் முழுவதும் துக்கத்தில் மூழ்கியிருந்தது. ராமன் வனத்திற்கு போகும்பொழுது கௌசல்யை அவரை எந்த பாடுபட்டாவது தடுக்க வேண்டியதல்லவா? அப்படி செய்யவில்லையே. லோகத்தில் பெற்ற தாய்களையும் நம்பக்கூடாது என்று அயோத்தியில் உள்ள புத்திரர்கள் யாவரும் தங்களுடைய தாய்களை விட்டார்கள். கௌசல்யை எவ்வளவு பிரார்த்தித்தும் அதை லட்சியம் செய்யாமல் பிடிவாதமாக காட்டிற்கு போனார் அல்லவா? அவரே அப்படி செய்தபோது லோகத்திலுள்ள புத்திரர்கள் பெற்ற தாய்களின் வார்த்தை எப்படி லட்சியம் செய்ய போகிறார்கள் என்று தாய்மார்கள் புத்திரர்களிடத்தில் உள்ள ஆசையை விட்டார்கள். தன்னிடத்தில் எல்லையற்ற பிரியம் வைத்து தன் கோரிக்கைகளை எல்லாம் கட்டளைகளாக எண்ணி பூர்த்தி செய்து வந்த தசரதரை கைகையை இவ்வளவு உபத்திரவித்து மரணம் நேரிடும்படியான ஆபத்தில் வைத்ததை பார்த்து பர்த்தாக்கள் யாவரும் தன் மனைவிகளை நம்பினால் மோசம் வரும், உயிர் தப்ப மாட்டோம் என்று பயந்து மனைவிகளை கைவிட்டார்கள். மூத்த மகிழ்ச்சியாயும் லோகோத்தமரான ராமனை பெற்றவளாயும் இருக்கும் கௌசல்யை அலட்சியம் செய்து மகாதுஷ்டையான கைகையின் வார்த்தைக்கு உட்பட்டு ராமனை காட்டிற்கு அனுப்ப துணிந்த தசரதருடைய குரூர சுபாவத்தை பார்த்து நமது பர்த்தாக்கள் இனிமேல் பாவம் செய்வதற்கு பயந்து இனி நம்மை நியாயமாக நடத்த மாட்டார்கள் என்று பாரியைகள் தங்களுடைய பர்த்தாக்களிடத்தில் பிரியம் வைப்பதை ஒழித்தார்கள். ராமன் ராஜ்யத்தை இழந்து காட்டிற்கு போவதற்கு காரணமான பரதனை பார்த்து உடன் பிறந்தோர் ஒருவரிடத்தில் ஒருவர் பிரியம் வைப்பதை விட்டார்கள். இப்படி ஒவ்வொருவரும் தங்களுடைய பந்துக்களிடத்தில் நம்பிக்கையற்று நமக்கு சகல பந்துக்களும் ராமனே, நமக்கு என்ன மற்றவர்களால் பிரயோஜனம் என்று நினைத்தார்கள். ராமன் வனத்திற்கு போக உத்தரவு கேட்கும் பொழுது சக்கரவர்த்தியும் சம்மதித்தார். கௌசல்யையும் முடிவில் சம்மதித்து ஆசீர்வதித்தாள். ஆனால் ராமனுடைய மித்திரர்கள் அப்படி செய்யவில்லை. தன் பெற்றோரிடத்தில் சொல்லாத ரகசியங்களையும் ராமன் அவரிடத்தில் சொல்லாமல் இருக்க மாட்டார். ராமன் மேல் காற்றும் அடிக்காமல் தங்களுடைய பிராணனை கொடுத்தாவது அவரை காப்பாற்றுகிறவர்கள். ராமன் காட்டிற்கு போகிறார் என்ற வார்த்தையை கேட்டவுடன் மூர்ச்சையடைந்து கீழே விழுந்தவன் எவனும் மறுபடியும் மூர்ச்சை தெளிந்து எழுந்தான் என்பது கிடையாது. ஒரு பெரிய பர்வதத்தைப் போல் சோகம் அவர்களை அழுத்தும் பொழுது எப்படி எழுந்திருக்க முடியும்? ஆகையால் சோகத்தால் புத்தி மயங்கி பிரக்னியற்று கிடந்தார்கள் ராமனுடைய நண்பர்கள். இல்லாவிட்டால் ராமனுடைய காலை பிடித்து கொண்டாவது காட்டிற்கு போகாமல் செய்ய அவரை தடுக்க மாட்டார்களா? 3 லோகங்களுக்கும் அதிபதியான அவர்கள் பிரச்சனையற்று விழுந்ததுனால ராமனை தடுக்க முடியாமல் விழுந்துட்டதுனால அவரால் தடுக்க முடியல நண்பர்கள்லாம். ஆகையால் சோகத்தால் புத்தி மயங்கி பிரக்னியற்று கிடந்தார்கள். இல்லாவிட்டால் ராமனுடைய காலை பிடித்து கொண்டாவது காட்டிற்குள் போகாமல் செய்ய அவரை தடுத்திருக்க மாட்டார்களா? 3 லோகங்களுக்கும் அதிபதியான இந்திரன் இல்லாத பூமி பயத்தால் நடுங்குவது போல் தன் ரக்ஷகன் தன்னை விட்டு போன பொழுது மகாத்மாவான ராமன் இல்லாத அயோத்தியை பயத்தாலும் சோகத்தாலும் கிடுகிடென்று நடுங்கி யானை குதிரை சைன்யம் முதலியவைகளின் மூலமாக வாய்விட்டு அலறிற்று அந்த அயோத்தி. ததஸ்தயோத்யா ரஹிதா மகாத்மனா புரந்தரேனேவ மகீசபர்வதா சச்சாலகோரம் பயசோகபீடிதா சனாகயோத அஸ்வ கணானநாதச்ச. தசரதுடைய சர்க்கம் 42. தசரதருடைய பிரலாபம். யாவத்து நிர்யதஸ்தஸ்ய ரஜோரூபம் அதிருஷ்யதம் நைவேஷ்வாகூம் வரஸ்தாவத்து சஞ்சஹாராத்ம சக்ஷுஷி. ராமன் போகும் வழியில் ரதத்தால் கிளப்பப்பட்ட புழுதி காணப்படும் வரையில் சக்கரவர்த்தி அவ்விடத்திலிருந்து தன் கண்களை எடுக்கவில்லை. தசரதன் இன்னும் கொஞ்ச நேரம் தன் பிரியமான புத்திரனை பார்க்க முயன்றபோது ராமனுடன் தொடர்புள்ள என்னையாவது அவர் பார்க்கட்டும் என்று கருதியது போல அந்த புழுதியும் வர வளர்ந்து கொண்டே வந்தது. அதுவும் அடங்கின பொழுது தசரதன் புத்திர சோகம் தாங்காமல் நின்ற இடத்திலேயே விழுந்தார். கௌசல்யை அவருடைய புஜத்தை பிடித்து உடனே தூக்கி எடுத்தாள்.
பரதனிடத்தில் தன் பிரீதி முழுவதையும் வைத்த கைகையை இடது பக்கத்தில் வந்து நின்றாலே அல்லாது கௌசல்யை போல் தசரதரை தூக்கி எடுக்க முயற்சி செய்யவில்லை. சக்கரவர்த்தியோ இடது பக்கத்தில் வந்து நின்றாலே அல்லாது கௌசல்யை போல் தசரதரை தூக்கி எடுக்க முயற்சி செய்யவில்லை. சக்கரவர்த்திய சுபாவமாகவே எல்லோரிடத்திலும் வணக்கமாயும் மரியாதையாயும் நடக்கிறவர், தர்ம மார்க்கத்தை விடாதவர், நீதியின் வழியை அனுசரிக்கிறவர். அப்படியும் கைகையிடத்தில் உள்ள துவேஷத்தை, அடி துஷ்டே, என்னை தொடாதே, எனக்கு எதிரில் நிற்காதே, எனக்கு நீ பாரியையும் அல்ல பந்துவும் அல்ல, உன்னை அண்டி பிழைப்பவர்களுடன் எனக்கு சம்பந்தம் வேண்டாம். அவர்களுக்கு நான் பிரபு அல்ல, எனக்கு அவர்கள் வேலைக்காரர்களும் அல்ல. பணம் ஒன்றிலேயே நோக்குள்ள தர்மத்தை விட்ட உன்னை நான் விட்டு விடுகின்றேன். உன்னை அக்னி சாட்சியாக நான் விவாகம் செய்திருந்தாலும் அதனால் எனக்கு கிடைத்திருக்கும் இகபர சௌக்கியங்களை இதோ விட்டேன். பரதன் என்ற ராஜ்யத்தை பெற்று சந்தோஷம் அடைந்தால் அந்த மகாபாவி எனக்கு செய்யும் உத்தரகிரியைகள் என்னை சேர வேண்டாம் என்று கோபத்துடன் சொன்னார். பிறகு கௌசல்யை புழுதி படிந்த தேகத்தை உடைய தன் கணவரை தூக்கி எடுத்து மெல்ல மெல்ல அரண்மனைக்கு அழைத்து போனாள். தசரதர் தன் பிரியமான புத்திரன் காட்டில் வசிக்கும் தபஸ்விகளின் வேஷத்தை தரித்து போவதை நினைத்து நினைத்து தர்மாத்மாவானதால் பணத்திற்காக ஆசைப்பட்டு பிராமணனை கொன்றவனைப் போலவும் கொழுந்து விட்டெறியும் நெருப்பை கட்டி அணைப்பவனைப் போலவும் தவித்தார். போகும்பொழுது ரதத்தின் சுவடுகளை அடிக்கடி திரும்பி திரும்பி உற்று பார்த்து கொண்டே போகும் மகாராஜா ராகுவால் பிடிக்கப்பட்ட சந்திரனை போல் தோன்றினார். ராகுவால் பிடிக்கப்பட்ட சந்திரனை போல் தோன்றினார். தன் புத்திரனை அப்போது நகரத்துக்கு வெளியில் போயிருப்பான் என்று தெரிந்து கொண்டு அவனை நினைத்து, என் குழந்தையை இங்கிருந்து காட்டிற்கு கொண்டு போகும் ரதத்தின் சுவடுகள் மாத்திரம் காணப்படுகின்றன, அந்த மகாத்மாவை காணோமே. நேர்த்தியான சந்தனங்களால் அலங்கரிக்கப்பட்ட தேகத்துடன் சுகமான தலையணைகளின் மேல் சாய்ந்து கொண்டு அழகு வாய்ந்த வேலைக்காரிகள் விசிறி போட நித்திரை செய்தவன் இன்று ராத்திரியில் எங்கேயோ, எந்த மரத்தடியிலோ, எந்த கல்லையோ, எந்த கட்டையோ தலையணையாக வைத்து கொண்டு படுப்பான். மலைச்சாரலிலிருந்து யானை தூங்கி எழுந்திருப்பது போல் புழுதிபடிந்த தேகத்துடன் தரையிலிருந்து பரிதாபமாக பெருமூச்சு விட்டு கொண்டு எழுந்து போவானே. லோகநாதனானாலும் தற்காலத்தில் அனாதையைப் போல் எழுந்து போவதை காட்டில் வசிப்பவர்கள் பார்க்காமல் இருப்பார்களா? ஜனக மகாராஜனுடைய பிரியமான பெண் ஜானகி இன்று கல்லும் முள்ளுமான காட்டில் நடந்து கஷ்டப்படுவாள். சகல சுகங்களையும் அனுபவிக்க தகுந்தவளே அல்லாது கஷ்டம் என்பதை ஸ்வப்னத்திலும் நினைக்கத்தகாதவள். காடுகளை இதுவரையிலும் பார்த்ததே இல்லை. மயிர்கூச்சலை உண்டாக்கும் மிருகங்களின் கம்பீரமான சப்தங்களை கேட்டு பயத்தால் நடுங்குவாளே. மகாபாவி கைகை, ராமன் இல்லாமல் ஒரு நிமிஷமாவது என்னால் பிழைக்க முடியாது. நீ என்னை கொன்றுவிட்டு கைம்பின்னாய் இந்த ராஜ்யத்தில் உன் இஷ்டப்படி அரசாண்டு கொண்டிரு என்று இப்படி பிரலாபித்து கொண்டு பிணத்தை கொளுத்துவிட்டு ஸ்நானம் செய்து வீட்டுக்கு திரும்பி வருகிறவர்களைப் போல தசரதரும் அவரை சூழ்ந்த ஜனங்களும் அசுபமான அந்த நகரத்தில் புகுந்தார்கள். அதுவரை மகாராஜா வெளியில் வரும்பொழுது அவரை பார்க்க வீட்டு வாசல்களிலும் நார்சந்திகளிலும் ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக நிற்பார்கள். இக்காலத்தில் அங்கே ஒரு பிராணியும் இல்லை. கடைகளும் கோயில்களும் அடைக்கப்பட்டிருந்தன. நடக்க சக்தியுள்ள ஜனங்கள் எல்லோரும் ராமனுடன் போய்விட்டார்கள். சோகத்தால் மூர்ச்சி அடைந்தவர்களும் ராமனை விட்டு பிரிந்ததால் பலமற்றவர்களும் ராஜ வீதிகளில் அங்கங்கே காணப்பட்டார்கள். மற்ற இடங்களில் ஜன சஞ்சாரமே இல்லை. பட்டணத்தில் சகல பிராணிகளும் ராமனையே நினைத்து துக்கப்படுவதை பார்த்து கொண்டே தானும் புலம்பிக் கொண்டு தசரதர் சூரியன் மேகக்கூட்டத்தில் மறைவது போல தன் அரண்மனையில் புகுந்தார். மகா சர்ப்பங்கள் நிறைந்த ஒரு பெரிய மடுவில் எவரும் இறங்க பயந்து கொண்டிருக்கையில் ஒரு காலத்தில் கருட பகவான் அதில் இருக்கும் சர்ப்பங்களை கொன்று ஒருவருக்கும் பயமில்லாமல் செய்து அதில் தாராளமாக சஞ்சரிக்கும்படி தூண்டியது போல அதுவரையில் ராமன் இருந்ததால் சத்ருக்கள் எவரும் சொப்னத்திலும் பிரவேசிக்க துணியாத அந்த அயோத்தியை அப்போது ராம லக்ஷ்மணனும் சீதையும் இல்லாததால் எவரும் தடையில்லாமல் பிரவேசிக்கும்படியான இடமாயிற்று. பிறகு தசரதர் குரல் தழுதழுத்து வார்த்தைகள் குளற ஹீனஸ்வரத்துடன், ராமனை பெற்ற பாக்கியசாலியான கௌசல்யின் வீட்டிற்கு என்னை சீக்கிரத்தில் கொண்டு போய் விடுங்கள். பிறகு தசரதர் குரல் தழுதழுத்து வார்த்தைகள் குளற ஹீனஸ்வரத்துடன்,
ராமனை பெற்ற பாக்கியசாலியான கௌசல்யின் வீட்டிற்கு என்னை சீக்கிரத்தில் கொண்டு போய் விடுங்கள். அதை தவிர மற்ற இடங்களில் இருந்தால் என் ஹிருதயத்தில் உள்ள தாபம் தனியாது என்றார். உடனே வழிகாட்டுகிறவர்கள் வெகு வணக்கமாக அவரை கௌசல்ய அந்தப்புரத்திற்கு அழைத்து போய் அங்கே காவல் இருந்தார்கள். அங்கே போய் கட்டிலில் படுத்து கொண்ட பிறகும் அவருக்கு ஆறுதல் உண்டாகவில்லை. சந்திரன் இல்லாத ஆகாசத்தைப் போல் ராமலட்சுமணனும் சீதையும் இல்லாத அந்த அந்தப்புறம் காந்தியற்றதாயிற்று. தசரதர் 4 புறத்திலும் பார்த்து மிகுந்த தைரியசாலி ஆனாலும் கைகளை தூக்கி கொண்டு, ஹா ராமா, என்னை இப்படி பரிதவிக்க விட்டு போகின்றாயே, நீ வனத்திலிருந்து திரும்பி வரும் பொழுது உன்னை பார்த்து ஆலிங்கனம் செய்யும் பாக்கியத்தை செய்தவருடைய ஜென்மம் அல்லவா ஜென்மம் என்று பிரலாபித்தார். இப்படி இருக்க பிரளய காலத்து ராத்திரியைப் போல கோரமான இருட்டுடன் இரவு ஆரம்பித்தது. தசரதற்கும் துக்கம் வர அதிகரித்தது. நடுநிசையிலே கௌசல்யை பார்த்து, என் கண்களில் பிரகாசம் அழிந்தது. நீ இருக்கும் இடம் தெரியவில்லை. உன் கைகளால் என்னை நன்றாக தொடு. ராமனுடன் வனத்திற்கு போன என் கண்கள் இன்னும் திரும்பி வரவில்லை. 60,000 வருஷங்கள் வரையில் விரதங்களையும் உபவாசங்களையும் செய்து பெற்ற என் அருமை குழந்தையை பார்த்த கண்கள் அவனுடைய அழகிலேயே ஈடுபட்டு அவனுடனே போய்விட்டன. போனவை திரும்பி வருமா? அவனை பார்க்கும் பாக்கியம் எனக்கு இல்லாவிட்டாலும் அவனை பெரும் பாக்கியத்தை பெற்ற உன்னையாவது பார்க்கலாம் அல்லவா? அதற்கும் உபயோகப்படாமல் என் கண்கள் வீணாயின. கைகையின் முகத்தை பார்த்த மகா பாவம் போக வேண்டுமானால் ராமனுடைய முகத்தை பார்க்க வேண்டும். அது கிடைக்காததால் உன் முகத்தையாவது பார்க்க வேண்டும் என்று ஆவல் கொண்ட எனக்கு அதுவும் கொடுத்து வைக்கவில்லை. இந்திரியங்கள் விஷயங்களை அறிவதே அவைகள் இருப்பதற்கு அடையாளம். நீ இருப்பதை பார்க்க முடியாததால் எனக்கு கண் என்ற இந்திரியம் போயிற்று என்பது நிச்சயம். இப்படியே உணர்ச்சி என்ற இந்திரியமும் இருக்கிறதா போயிற்றா என்று பார்த்து சொல். உன் கைகளால் என்னை தொட்டுப்பார். எனக்கு உணர்ச்சி இருந்தால் அந்த இந்திரிய சக்தி போகவில்லை என்று அறிந்து கொள்வேன். ராமனை பார்க்காமல் தவிக்கும் எனக்கு ராமனை பெற்ற உன்னை தொட்டால் அந்த தாபம் நீங்கும். ராமனை பார்க்காவிட்டாலும் ராமனுடைய மாதாவான உன்னை பார்த்து பேசி தொடுவதால் அதற்கு சமமான சுகம் கிடைக்கும். முன்பு கைகேயுடன் ரகசியமாக எதையோ ஆலோசித்து என் மகனான ராமனை காட்டிற்கு அனுப்பிவிட்டார். இன்றைக்கு என்னிடத்தில் பிரீதி உள்ளவரைப் போல் காட்டிக்கொண்டு இன்னும் என்ன கெடுதி செய்ய நினைத்திருக்கிறாரோ என்று சந்தேகப்படாதே. அறியாத்தனத்தால் ஏதோ செய்துவிட்டேன் என்று எண்ணி என்னை மன்னித்து கைகளால் பிரீதியுடன் தொடு என்றார். எப்படி ராமனை பற்றி புலமும் தன் பர்த்தாவை பார்த்து அவருடைய சமீபத்தில் உட்கார்ந்து பெருமூச்சு விட்டுக்கொண்டு கௌசல்யை தானும் பரிதாபமாக பிரலாபிக்க ஆரம்பித்தாள். தம் ராமம் ஏவானு விசிந்தயந்தம் சமீக்ஷி தேவி சயனே நரேந்திரம் உபோப விஷயாதிகம் ஆர்த்தரூபா வினேஸ்வசந்தி விரலாபகிருத்திரம். சர்க்கம் 43. கௌசல்யின் பிரலாபம். தத சமீக்ஷிய சயனே சன்னம் சோகேன பார்த்திவம் கௌசல்யா புத்திர சோகார்த்தாதம் உவாச்ச மகீபதிமே. புத்திர சோகத்தினால் வருந்திய கௌசல்யை உடலும் மனமும் தளர்ந்து சயனத்தில் படுத்திருக்கும் தசரதரிடம் சொல்லத் தொடங்கினாள். சட்டையுரித்த கிருஷ்ண சர்பம் தன்னிடத்தில் இருக்கும் கொடிய விஷத்தை ஒருவனை கக்கிவிட்டு இன்னும் யாரை கடிக்கலாம் என்று தேடித் திரிவது போல் வெகு குரூரமான கைகேயையும் கபடமென்ற விஷத்துடன் ராமனை கடித்து காட்டிற்கு அனுப்பிவிட்டு இன்னும் யாரை கெடுப்போம் என்று அழுகிறாள். ஒரு வீட்டிற்குள் சர்ப்பம் புகுந்தால் அந்த வீட்டில் இருப்பவர்களும் வெளியில் இருப்பவர்களும் அதை கண்டு நடுங்குவார்கள். ராமனை கெடுத்துவிட்டு இனிமேல் என்னை ஹிம்சிக்க ஆரம்பிப்பாள். ராமன் இந்த ராஜ்யத்தை ஆளக்கூடாது, பரதனே ஆள வேண்டுமென்று உனக்கு தோன்றினாள். பரதனுக்கு ராஜாபிஷேகம் செய்யும். ஆனால் ராமனை காட்டிற்கு ஏன் அனுப்ப வேண்டும்? பரதனுக்கு அதனால் கெடுதி நேருமல்லவா என்றால் ராமனை பரதனுக்கு அடிமையாக இருக்கும்படி செய்கிறேன். அப்பொழுதும் ராகவனை போஷிக்கும் பாரம் பரதன் மேல் சுமக்கும் அல்லவா என்றால் நான் அந்த சிரமத்தையும் பரதனுக்கு வைக்கவில்லை. ராமன் இந்த நகரத்தில் வீடு வீடாக பிச்சை எடுத்து பிழைக்கும்படி சொல்லுகிறேன். எப்படியாவது அவன் என் சமீபத்தில் இருந்தால் போதும். இதெல்லாம் கௌசல்யா சொல்றார். அக்னிஹோத்திரம் செய்கிறவர்கள் அமாவாசை பௌர்ணமிகளில் தேவதைகளுக்கு தர வேண்டிய புரோடாசத்தை ராட்சர்களுக்கு தருவது போல் ராஜ்யத்தை ராமனுக்கு தராமல் கைகைக்கு கொடுத்தீர். யானை போல் கம்பீரமான நடையுடைய ராமன், சீதை, லக்ஷ்மணன் இவருடன் வில்லை ஏந்தி வனம் புகுந்து கொண்டிருப்பான். இப்பொழுது ஒரு நாளும் காட்டில் வசிக்கும் துக்கத்தை அறியாத குழந்தைகளை கைகையின் வார்த்தையை கேட்டு வனத்திற்கு துரத்தினீரே. அங்கே அவள் என்ன கஷ்டப்படுவார்களோ அதை நினைத்தீரா? ராமனோ யவன புருஷன், சீதையோ யவன ஸ்திரீ.
சிரேஷ்டமான ஆடை ஆபரணங்கள், ஆசனங்கள், வாகனங்கள், போஜனங்கள், பரிவாரங்களுடன் இஷ்டப்படி அவர்கள் காலத்தை கழிக்க வேண்டிய சமயம் இதல்லவா? அப்படி இருக்க மனிதர்களின் நடமாட்டமில்லாத பயங்கரமான காட்டில் மேற்சொன்ன சாதனங்கள் யாதுமின்றி அனாதைகளைப் போல் காய்கிழங்குகளை தின்று கொண்டு, மாந்தோல் மறுவரி சடைகளை தரித்து கொண்டு, மரத்தடியில் படுத்து கொண்டு, துஷ்ட மிருகங்களாலும் ராட்சர்களாலும் எந்த ஆபத்து நேருமோ என்று எப்பொழுதும் பயந்து கொண்டிருக்கும்படி இங்கே தங்கக்கூடாதென்று துரத்தினீரே. ராம லக்ஷ்மணர்களையும் சீதையையும் நான் மறுபடியும் பார்த்து என் துக்கம் தீரும் நல்ல நாள் இப்பொழுதே வந்து விடுமா? மகா காந்தி பொருந்தின இந்த அயோத்தியில் ராம லக்ஷ்மணர்கள் தூங்கி எழுந்தவர்களைப் போல் உற்சாகத்துடன் பிரவேசிப்பதையும், இங்கே வசிக்கும் ஜனங்கள் துவஜங்களையும் தோரணங்களையும் மாலைகளையும் சந்தோஷத்துடன் எடுத்து கட்டி பருவகாலங்களில் சமுத்திரம் கோஷிப்பது போல் உற்சவம் கொண்டாடுவதையும் நான் எப்பொழுது பார்ப்பேனோ? பசுவை முன்னிட்டு கொண்டு காலை வருவது போல் சீதையை தனக்கு முன்னே ரதத்தில் வைத்துக்கொண்டு எப்பொழுது இந்த நகரத்தில் ராமன் பிரவேசிப்பான்? அநேக கோடி ஜனங்கள் ராஜவீதிகளில் நின்று கொண்டு என் குழந்தைகள் வரும் வழியில் பொறியை வாரியிருப்பதை நான் எப்பொழுது பார்ப்பேன்? ராம லக்ஷ்மணர்கள் அழகான குண்டலங்களை தரித்து கொண்டு உன்னதமான சிகரங்களுடைய மலைகளைப் போல் ரதத்தில் தங்களுக்கு முன்னே ஆயுதங்களை வைத்துக்கொண்டு அயோத்தியில் புகுவதை நான் எப்பொழுது பார்ப்பேன்? கன்னியைகள் பிராமணர்களுக்கு புஷ்பங்களையும் பழங்களையும் கொடுத்து கொண்டு மங்களகரமாக இந்த நகரத்தை பிரதட்சிணம் செய்வதை நான் எப்பொழுது பார்ப்பேன்? தேவதைகளைப் போல் 25 வயதுள்ளவனும் ஞானத்தால் முதிர்ந்தவனுமான என் ராமன் பிரதிமாதம் பெய்கின்ற மும்மாறி ஜனங்களுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுவது போல் எப்பொழுது இங்கே திரும்பி வந்து என் துக்கத்தை போக்குவான் ராமன்? நான் முன் ஜென்மங்களில் கன்று கொட்டியீர்கள் பசியுடன் பால் குடிக்கும் போது சமயத்தில் பசுக்களிடமிருந்து அவைகளை பிரித்தேன் போலும். இல்லாவிட்டால் மகாவீரனான இந்த புத்திரனை அடைந்தும் இவ்வளவு துக்கத்தை அனுபவிப்பதற்கு காரணம் என்ன? இளங்கன்றை உடைய ஒரு பசு தன் பிரீதிக்கு பாத்திரமான அதை ஒரு சிம்மம் கொன்றால் எப்படி தவிக்குமோ அப்படி என் ஒரே புத்திரனை கைகையால் பறிகொடுத்து தவிக்கின்றேனே. சகல சாஸ்திரங்களின் நிபுணனும் சகல கல்யாண குணங்களால் அலங்கரிக்கப்பட்டவனும் என் ஒரே புத்திரனுமான ராமனை விட்டு பிரிந்து நான் எப்படி உயிர் தெரிப்பேன்? மகாபல பராக்கிரமசாலியான என் பிள்ளையை பார்க்க பாக்கியமில்லாத நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்று தெய்வத்திற்கே இஷ்டமில்லை. கோடையில் சூரியன் தன் கிரணங்கள் யாவையும் பிரயோகித்து பூமியை கொளுத்துவது போல் என் குழந்தையை விட்டு பிரிந்ததால் உண்டாகும் துக்கத்தை என்னை கொளுத்துகிறது என்றாள். அயம் ஹிமாம தீப எதே சமுத்தித தனூஜ சோக பிரபவோ ஹுதாசன மஹீமிமம் அஸ்மிபிர் உத்தத பிரபு யதா நிதாகே பகவான் திவாகரஹ. சர்க்கம் 44. சுமித்ரை கௌசல்யை தேற்றினது. விலவந்திம் ததாதாம் து கௌசல்யம் பிரமதோத்தமாம் இதம் தர்மே ஸ்திதா தர்மியம் சுமித்ரா வாக்கியம் அப்ரவித்து. இப்படி பிரலாபிக்கும் கௌசல்யை பார்த்து எப்பொழுதும் தர்மத்திலேயே ஆழ்ந்த மனமுள்ள சுமித்ரை, அம்மா, நீ சகல குணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட புருஷோத்தமனை புத்திரனாக அடைந்திருக்க இப்படி ஏன் பிரலாபிக்க வேண்டும்? இப்படி அழுவது நியாயமல்ல. புருஷோத்தமனுக்கு எப்பொழுதாவது எவ்விடத்திலாவது அபாயம் நேருமா? உன் புத்திரன மகாபலவான். அப்படி இருந்தும் புருஷோத்தமனுக்கு எப்பொழுதாவது எவ்விடத்திலாவது அபாயம் நேருமா? உன் புத்திரனோ மகாபலவான். அப்படி இருந்தும் தனக்கு கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை தள்ளிவிட்டு காட்டிற்கு போயிருக்கிறான். காரணம் என்ன? மகாத்மாவும் சத்தியவானுமான தன் பிதாவின் வாக்கியத்தை பரிபாலனம் செய்ய வேண்டும் என்ற தர்மத்தை அனுஷ்டிப்பதற்காக அல்லவா? அது எப்பொழுதும் பெரியோர்களால் ஆச்சரிக்கப்படும் உத்தமமான தர்மம் அல்லவா? பரலோகத்தில் அளவற்ற சுகத்தை கொடுக்கக்கூடியதல்லவா? இப்படி இருக்கு இதை பற்றி துக்கப்படலாமா? மகாபரிசுத்தனும் சகல பூதங்களிடத்திலும் கருணை வைத்தவனுமான என் புத்திரன் லக்ஷ்மணனும் ராமனுக்கு கைங்கரியம் செய்வதென்ற உத்தமமான தர்மத்தையும் பிதாவிடத்தில் வைக்க வேண்டிய பக்தியையும் அனுஷ்டிக்கிறான். அந்த மகாத்மாவிற்கு இதனால் பரமலாபம் கிடைக்கும். காட்டில் இருப்பதால் உண்டான துக்கங்களை இயற்கையாயும் ராமனால் சொல்லப்பட்டும் அறிந்த ஜானகியும் எப்பொழுதும் சுகத்தையே அனுபவிக்க தகுந்தவள். ஆனாலும் தர்மாத்மாவான உன் புத்திரனுடன் வனத்திற்கு போயிருக்கிறாள். கீர்த்தி என்ற கொடியை உலகத்தில் தூக்கி விளங்கும்படி உன் புத்திரன் செய்கிறவன். அவனுடைய கீர்த்தி லோகமெங்கும் பரவும். தர்மமும் சத்தியமும் விரதமுமே அவனுடைய தனம். அவனுக்கு கிடைக்காத சுகம் உலகத்தில் என்ன இருக்கிறது?
ராமன் மனோவாக்கு காயங்களில் மகாசுத்தன் மகாத்மா மேன்மை வாய்ந்தவன் என்று உண்மையாக அறிந்த சூரியன் தன் கிரணங்களால் ராமனை தொடுவதற்கும் துணிய மாட்டான். வாயு பகவான் எந்த காலத்திலும் ராமனுக்கு ஹிதமான சீதோஷ்ணத்துடன் காட்டில் இருக்கும் சகல வாசனைகளையும் கிரகித்து கொண்டு சுகமாக வீசுவார். இரவில் படுத்து கொண்டிருக்கும் பொழுது பிரியத்துடன் தன் புத்திரனை ஆலிங்கனம் செய்வது போல் சந்திரன் தன் குளிர்ந்த கரணங்களால் அவரை சந்தோஷப்படுத்துவான். முன்னொரு காலத்தில் ராமன் தண்டகாரண்யத்திற்கு போய் சம்பராசுரனுடைய ராஜதானியான வைஜெயந்தம் என்ற நகரத்தை முற்றுகையிட்டு அவனை கொன்றபொழுது பிரம்மா சந்தோஷப்பட்டு அவனுக்கு திவ்யமான அஸ்திரங்களை கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூரன் காட்டில் இருந்தாலும் வீட்டில் இருப்பதைப் போல் யாதொரு பயமும் இல்லாமல் தன் புஜபலத்தால் தன்னையும் தன்னை சேர்ந்தவர்களையும் காப்பாற்றி கொண்டு வசிப்பவன். ஆனால் ராமன் திரும்பி வருவதற்குள் பரதனுடைய அதிகாரம் ஸ்திரப்பட்டுவிடும். அப்பொழுது ராமனுக்கு ராஜ்யம் கிடைக்காதே என்ன செய்வது என்றால், சத்ருக்கள் யாரானாலும் ராமனுடைய பானங்கள் செல்லும் வழியில் நின்று பிழைத்தார்கள் என்று கேட்டதுண்டா? அப்படிப்பட்டவருக்கு இந்த பூமியை அடைவது ஒரு பொருட்டா? சர்வலட்சணங்களும் பொருந்திய சௌந்தரியமும் சத்ருக்களை நாசம் செய்யும் சௌரியமும் எல்லையற்ற பலமும் வாய்ந்த ராமன் காட்டிலிருந்து திரும்பி வந்து ஒரு க்ஷணத்தில் இந்த ராஜ்யத்தை வசப்படுத்திக் கொள்வான். ராமன் மகாத்மா, சகல லோகத்தையும் பிரகாசிக்க செய்யும் சூரியனையும் பிரகாசிக்க செய்கிறவன். சகலலோகத்தையும் பிரகாசிக்க செய்யும் சூரியனையும் பிரகாசிக்க செய்வான். அவன் சகல பதார்த்தங்களையும் எரிக்கும் அக்னியையும் எரிக்கக்கூடியவன் அவனே. யாவற்றிற்கும் ஈஸ்வரனான பிரம்மாவுக்கும் ஈஸ்வரன் அவனே. சகல சம்பத்தையும் கொடுக்கும் மகாலட்சுமிக்கும் சம்பத்தை கொடுக்கிறவன் அவனே. யாவற்றிற்கும் ஆகாரமா. இதில் அவருடைய ராமனுடைய பிரபாவத்தை, ராமனுடைய பரதத்துவத்தை இங்கே சுமித்ரை உபதேசிக்கிறாள் கௌசல்யத்தில். யாவற்றிற்கும் ஆதாரமான பூமி தேவிக்கும் சகல சம்பத்தையும் கொடுக்கும் மகாலட்சுமிக்கும் சம்பத்தை கொடுக்கிறவன் அவனே. ஸ்ரீயை கொடுக்கிறவன். யாவற்றிற்கும் ஆதாரமான பூமி தேவிக்கும் ஆதாரமானவன் அவனே. நாம் விரும்பும் கீர்த்தியும் விரும்பக்கூடிய பொருளும் அவனே. நாம் பூஜிக்கின்ற தேவதைகளும் பூஜிக்கும் தெய்வமும் அவனே. தேவாதி தேவன் அவன். சகல பிராணிகளிலும் சிரேஷ்டமானவன் அவனே. இப்படி அனந்த கல்யாண குணங்கள் பொருந்தின ராமனுக்கு அயோத்தியிலாவது தண்டகாரண்யத்திலாவது கெடுதியை செய்யக்கூடிய வஸ்து ஒன்றுமில்லை. அந்த புருஷோத்தமன் பூதேவி சீதாதேவி விஜயலட்சுமி என்ற 3 பட்ட மகிழ்ச்சிகளுடன் சீக்கிரத்தில் பட்டாபிஷேக மகோத்சவத்தை கண்டருளுவான். லக்ஷ்மியின் அவதாரமான சீதை ராமனுடன் போயிருக்கையில் ராஜலட்சுமி வேறொருவனை அடையுமா? சத்ருக்களால் ஜெயிக்க முடியாத ராமன் மரவுரியை தரித்து கொண்டு தேவதையை போல் இந்த நகரத்தை விட்டு போகும்பொழுது அயோத்தியிலுள்ள ஜனங்கள் யாவரும் அதை கண்டு துக்கத்தால் கண்ணீர் விட்டு மூர்ச்சை அடைந்தார்கள். ஆனால் ராஜலட்சுமியான சீதை அவனுடன் போகும்போது அவனுக்கு எதுதான் கிடைக்காது? வில்லாளிகள் சிரேஷ்டனான லக்ஷ்மணன் ஆயுதபாணியாக ராமனுக்கு முன் போகும்பொழுது அவனுக்கு கிடைக்காததும் உண்டோ? வனவாசம் நீங்கி ரகுநாதன் திரும்பி வருவதை பார்ப்பாய். அவருக்காக வருத்தப்படாதே. அவரை பற்றின அஞ்ஞானத்தை விடு. நான் சொல்வதே உண்மை. ஆகாசத்தில் சந்திரன் உதித்தது போல் உன் புத்திரன் தன் சிரசை உன் பாதங்களில் வைத்து நமஸ்காரம் செய்வதை நீ அதிசீக்கிரத்தில் பார்ப்பாய். அவன் இந்த நகரத்திற்கு மறுபடியும் வந்து சகல வைபவங்களுடன் அபிஷேகம் செய்யப்படும் திருக்கோலத்தை கண்டு நீயே ஆனந்த கண்ணீர் விடுவாய். ராமனிடத்தில் துக்கமாவது சோகமாவது அசுபமாவது தோன்றிற்றா? இல்லை. ஆகையால் ராமனும் லக்ஷ்மணனும் சீதையுடன் அதிசீக்கிரத்தில் உன்னை பார்ப்பார்கள். நீ புலம்பக்கூடாது, மனதில் வருத்தப்படக்கூடாது. மற்ற யாவரையும் நீ தேற்றி சமாதானப்படுத்த வேண்டுமல்லவா? நீயே இப்படி வருத்தப்பட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள்? ராமனை புத்திரனாக அடைந்தும் நீ துக்கப்படுவது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. சாதுக்களுடைய மார்க்கத்தையே அனுசரிக்கும் ராமனை விட மேலானவர் இந்த பிரபஞ்சத்தில் யார் இருக்கிறார்கள்? ராமன் சீதையோடும் லக்ஷ்மணனோடும் வனவாசம் செய்து திரும்பி வந்து உன்னை நமஸ்கரிக்கும் பொழுது மேகக்கூட்டங்கள் மழை காலத்தில் தாரை தாரையாக மழை பெய்வது போல் நீயும் ஆனந்த கண்ணீர் விடுவாய். எல்லோருடைய மனோரதங்களையும் பூர்த்தி செய்விக்கும் உன் புத்திரனை வனத்திலிருந்து திரும்பி வந்து வனத்திலிருந்து திரும்பி வந்து பருத்து மிருதுவாய் இருக்கும் புஜங்களால் உன் பாதங்களை பிடித்து நமஸ்கரிப்பதை நான் பார்ப்பேன். உன் புத்திரன் தன் மித்திரர்களுடன் உன்னை நமஸ்காரம் செய்யும் பொழுது மலை சிகரங்களில் மேகக்கூட்டங்கள் தாரை தாரையாக மழை பொழிவது போல் நீயும் ராமனுடைய தேகத்தை ஆனந்த கண்ணீரால் நினைப்பாய் என்றாள். சமயோச்சிதமான வார்த்தைகளால் பிறருடைய துக்கத்தை போக்குவதில் சுமித்ரை மிகுந்த சாமர்த்தியம் உள்ளவள், தோஷலேசம் இல்லாதவள். இப்படி பலவிதமாக கௌசல்யின் துக்கத்தை போக்க முயன்றாள். கௌசல்யை போல் சுமித்ரை தசரதனுடைய மகிஷி. கௌசல்யை ராமனை காட்டிற்கு அனுப்பினது போல் அவளும் லக்ஷ்மணனை காட்டிற்கு அனுப்பினாள்.
கௌசல்யை போல் சுமித்ரையும் தசரதனுடைய பிரீதியை அடையவில்லை. ஆனால் ராமன் தன்னை உத்தரவு கேட்கும் பொழுது கௌசல்யை அவரை பலவிதமாக தடுத்து பிரலாபித்தாள். லக்ஷ்மணன் காட்டிற்கு போவதற்கு தன்னை உத்தரவு கேட்க வந்தபொழுது சுமித்ரையோ கொஞ்சம் கூட வருத்தப்படவில்லை. தர்மத்திற்கு தகுந்த ஹிதோபதேசங்களை செய்து எல்லையற்ற சேமத்தை கொடுக்கும் பகவத் கைங்கரியம் என்ற பரம ரகசியமான உபாயத்தை அனுஷ்டிக்கும்படி கட்டளையிட்டு சந்தோஷத்துடன் அனுப்பி வைத்தாள். கைகையை தன்னை குரூரமாக நடத்துவாளோ என்று கௌசல்யக்கு பயம் உண்டு. சுமித்ரைக்கோ அந்த பயம் கொஞ்சமும் இல்லை. தன்னிடத்தில் அரசன் பிரியமில்லாமல் கைகையிடத்தில் பிரியத்துடன் இருக்கிறான் என்று கௌசல்யக்கு வெகு துக்கம். சுகதுக்கங்களையும் மான அவமானங்களையும் சத்ரு மித்திரர்களையும் சமமாக பார்க்கும் ஞானியான சுமித்ரைக்கு அந்த அஞ்ஞான ரூபமான துக்கமே இல்லை. பரமாத்மாவான ராமனை புத்திரனாக அடைந்தும் கௌசல்யக்கு அவருடைய நிஜஸ்வரூபம் தெரியவில்லை. ராமன் பரமாத்மா என்பதை நன்றாக அறிந்து சுமித்ரை அவரை ஆராதிப்பவள். ஆகையால் அவளுடைய வார்த்தைகளை கேட்க கேட்க சரத்காலத்தில் சொல்ப ஜலமுள்ள மேகங்கள் சிதறுவது போல் கௌசல்யின் தேகத்திலுள்ள தாபமும் மனத்திலுள்ள துக்கமும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்தன. நிசம்யதல் லக்ஷ்மண மாத்ரு வாக்கியம் ராமஸ்ய மாதுரு நரதேவ பத்னியாக சத்ய சரீரே வினநாச சோக சரத்கதோமேகை இவ அல்பதோய. சர்க்கம் 45. நகரத்து ஜனங்கள் ராமனுடன் சென்றது. அனுரக்தா மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம் அணுஜக்மஹ பிரியாந்தம் தம் வனவாசாய மாணவாக. அந்த புறத்து ஜனங்களும் மந்திரிகளும் தசரதனும் நின்றுவிட்ட பிறகும் பட்டணத்து ஜனங்கள் ராமனிடத்தில் வைத்த பிரீதியால் அவர் வனத்தை நோக்கி சென்றபொழுது அவருடைய ரத்தத்தை பின்தொடர்ந்தார்கள். மகாபராக்கிரமசாலியான ராமன் போகுமிடத்தில் அவர்களுக்கு பயம் உண்டா? பூர்ணச்சந்திரனை கண்டால் ஜனங்களுக்கு ஆனந்தம் எப்படி அடங்காதோ அப்படி மகா கீர்த்திசாலியும் சகல கல்யாண குணங்களும் பொருந்தியவரமான ராமனை கண்டால் அயோத்தியிலுள்ள ஜனங்களுக்கு உண்டாகும் ஆனந்தத்திற்கு எல்லையில்லை. அவர்கள் ராமா திரும்பு திரும்பு என்று அடிக்கடி பிரார்த்தித்தார்கள். அவரோ பிதாவின் வாக்கியத்தையே நிறைவேற்ற விரும்பி வனத்தை நோக்கி போய்கொண்டிருந்தார். அந்த தர்மத்தை அனுஷ்டிப்பது அவசியமானதால் அவர்கள் கோரியபடி அயோத்திக்கு திரும்பி போக முடியாது. ஆனால் அவரிடத்தில் தான் வைத்திருக்கும் பரம பிரீதியால் தன் புத்திரர்களைப் போல் அவர்களை நினைத்து சொல்ல முடியாத ஆசையுடன் அடிக்கடி பார்த்து அவர்களுக்கு ஹிதமான வார்த்தைகளை சொல்ல விரும்பி, என்னிடத்தில் எந்த பிரீதியையும் கௌரவத்தையும் நீங்கள் வைத்திருக்கிறீர்களோ அதை இனிமேல் பரதனிடத்தில் வையுங்கள். எனக்கு பிரியத்தை உண்டு பண்ணும் விஷயம் அதுவே. பரதன் கைகையின் புத்திரன் அல்லவா? அவளுடைய துர்குணங்கள் இவனிடத்திலும் இருக்கும் அல்லவா? எங்களுடைய பிரார்த்தனைக்கு பிரயோஜனம் எங்களை அவன் கையில் காட்டி கொடுப்பது தானா என்றால், சுத்தமான நடத்தையுடையவன் பரதன் தர்மாத்மா உங்களுக்கு இந்த லோகத்தில் அனுபவிக்க வேண்டிய சகல சுகங்களுக்கும் பரலோகத்தில் அடைய வேண்டிய நல்ல கதிக்கும் எல்லா சாதனங்களையும் சம்பாதித்து கொடுப்பான். பரதன் வயதில் சிறுவனானாலும் ஞானத்தில் முதிர்ந்தவன், சாந்தமான சுபாவத்தையும் மிருதுவான வீரியத்தையும் உடையவன் ஆனாலும் மகாவீரன். யாதொரு பயமும் உங்களுக்கு நேராமல் உங்களை காப்பாற்றுவான். சகல ராஜ லட்சணங்களும் பொருந்தியவன். ஆகையால் உங்களுக்கு யுவராஜாவாக அவனே இருக்க தகுந்தவன் என்று சக்கரவர்த்தி நியமித்திருக்கிறார். நானும் லக்ஷ்மணனும் சத்ருகுணன் முதலியவர்களும் மகாராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டியவர்கள். நான் வனத்தில் இருக்கையில் அவர் என்னை நினைத்து வருத்தப்படாமல் இருக்கும்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதே எனக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும் வழி என்றார். ஆனால் பித்ருவாக்கியத்தை காப்பாற்றுவதென்ற தர்மத்தை அனுஷ்டிப்பதிலேயே நிச்சயம் உள்ளவராய் ராமன் பேசிக்கொண்டு வருவதை பார்த்து ஜனங்களுக்கு மேலும் மேலும் ராமனே நமக்கு ராஜாவாக இருக்க வேண்டும் என்ற ஆசை மேலிட்டு, ராமா, முதலில் மூத்த புத்திரனான உன்னையே இந்த ராஜ்யத்தை ஆண்டு வரும்படி எங்களை ரட்சிக்கும்படியும் தசரதன் நியமித்தார் அல்லவா? அந்த ஏற்பாட்டையே நிறைவேற்றுவது உன் கடமை. உன் பிதா செய்த பிரதிஜை அதுவே. அதன்படி நடப்பதே உனக்கு பித்ருவாக்கிய பரிபாலனம் என்று அடிக்கடி பிரார்த்தித்தார்கள். வேடன் தன் வலையில் மிருகங்களை காட்டி தான் போகும் இடமெல்லாம் இழுத்து கொண்டு போவது போல் ராம லக்ஷ்மணர்கள் தங்களுடைய உத்தம குணங்கள் என்ற கயிற்றினால் கண்களில் நீர் ததும்பி பின்தொடரும் அயோத்தியா ஜனங்களை கட்டி தாங்கள் போகும் இடமெல்லாம் இழுத்து கொண்டு போனார்கள். ராமனை பின்தொடர்ந்தவர்கள் 3 விதம். வயதில் மூத்தவர்களும் ஞானத்தில் முதிர்ந்தவர்களும் தபோபலத்தால் முதன்மையானவர்களும் ஆவர். அவர்களில் வயதில் மூத்தவர்கள் வேகமாக போகும் ரதத்தை தொடர முடியாமல் அதிக வயதால் தலைகள் ஆட வர தூரத்திலிருந்து, எங்களுக்கு பிரியமான ராமனை எங்களிடத்திலிருந்து வேகமாக கொண்டு போகும் உத்தமமான குதிரைகளே, ரதத்தை திருப்புங்கள். காட்டை நோக்கி போக வேண்டாம், காட்டை நோக்கி போகக்கூடாது. எங்களுடைய வார்த்தை உங்களுடைய பிரபுவுக்கு ஹிதமே தவிர வேறில்லை என்று பிரார்த்தித்தும் அவை வேகமாகவே போய்கொண்டிருந்தன.
அதை கண்டு கேட்கும் சக்தி சகல பிராணிகளுக்கும் உண்டல்லவா? மேலும் உங்களுடைய காதுகள் விஸ்தாரமானவை. எங்களுடைய பிரார்த்தனை அவைகளில் விழுந்த பிறகும் நீங்கள் அப்புறம் போகக்கூடாது. உங்களுடைய எஜமானன் மகாசுத்தன், மகாவீரன், செய்த பிரதிஜையை தவறாதவன். நீங்கள் தர்மத்தை அனுசரித்து நடந்தால் அவரை அயோத்தியை நோக்கி திருப்பி கொண்டு போக வேண்டுமே அல்லாது இங்கிருந்து காட்டிற்கு கொண்டு போவது நியாயமல்ல என்று இப்படி துக்கத்தால் பிரலாபிக்கும் அந்த பிராமணர்களை கண்டு, இவர்கள் சொல்வதை கேட்ட பிறகும் நாம் ரதத்தில் இருப்பது நியாயமல்ல என்று அதிசீக்கிரமாக ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் ரதத்திலிருந்து இறங்கினார்கள். பிராமணர்களை சமாதானம் செய்யாவிட்டால் தன் விரதத்திற்கு கெடுதி நேரும் என்று எண்ணி அவர்கள் வரும் வரையில் ராமன் மெல்ல மெல்ல நடந்து போனார். தசரதரையும் அந்தபுரத்து ஜனங்களையும் மந்திரி முதல்வர்களையும் ரதத்தில் இருந்தே கைகூப்பி நிறுத்திவிட்டார். ஆனால் பிராமணர்களை அப்படி நிறுத்த முடியவில்லை. அவரிடத்தில் ராமனுக்கு மிகுந்த பிரீதி. அவருடைய உண்மையான ஸ்வரூபம் மற்றவர்களை காட்டிலும் அவர்களுக்கு விசேஷமாக தெரியும். ஆகையால் அவர்கள் அவரிடத்தில் வைத்திருந்த பக்திக்கு எல்லை இல்லை. அந்த சமயத்தில் அவர்கள் படும் கஷ்டத்தையும் அவருடைய மனத்தில் உள்ள துக்கத்தையும் பார்த்து தாங்காமல் இங்கு இவர்களை ரதத்திலிருந்தே நிறுத்துவது மகா அபச்சாரம் என்று நினைத்து அவரிடத்தில் தமக்கு இயற்கையாய் உள்ள பிரீதியாலும் கருணையாலும் ரதத்திலிருந்து இறங்கினார். ஆனால் அயோத்தியை நோக்கி திரும்பி போகவில்லை, வனத்தை நோக்கியே நடந்தார். ராமன் ரதத்திலிருந்து இறங்கியவுடன் பிராமணர்கள் நமது பிரார்த்தனையை பலித்தது, நம்மிடத்தில் ரகுநாதன் கருணை வைத்து காட்டிற்கு போவதை நிறுத்தி அயோத்திக்கு திரும்பிவிட்டார் என்று அடங்காத சந்தோஷத்தை அடைந்தார்கள். ராமன் ரதத்திலிருந்து இறங்கின பிறகும் வனத்தை நோக்கியே போவதைக் கண்டு மனம் பதறி பயந்து, நமது துக்கமும் பிரலாபமும் இவனை நிறுத்த முடியவில்லையே, உன்னுடன் நாமும் வனத்திற்கு வருகிறோம் என்ற பெரிய பாரத்தை இவர் மேல் வைத்தால் அப்புறம் போக முடியாது என்று நினைத்து, ராமா, பிராமணர்களுக்குரிய சகல மந்திர தந்திரங்களும் ஞானம் யோகம் முதலிய சகல தர்மங்களும் இந்த பிராமண கூட்டத்தின் ரூபத்தை எடுத்து பிராமண சிரேஷ்டர்கள் பூஜிக்க தகுந்த உன்னை பின்தொடர்கின்றன. நாங்கள் ஹோமம் செய்யும் அக்னிகளும் அரணிகளும் அடங்கி எங்களுடைய தோள்களில் மேலிருந்து உன்னை பின்தொடர்கின்றன. நாங்கள் வாஜபேய யாகங்களை செய்து பெற்ற வெள்ளை கொடைகள் உனக்கு பின்னால் கூட்டம் கூட்டமாக சரத்காலத்தில் வெளுத்த மேக கூட்டங்களைப் போல் வருவதை பார். இந்த கடும் வெயிலில் கொடையில்லாமல் உன் தேகம் தவிக்கிறது. எங்கள் வெள்ளை கொடைகளால் உனக்கு நிழலை கொடுக்கிறோம். இதுவரையில் எங்கள் புத்தியை வேத மந்திரங்களை கற்பதிலும் அவைகளின் ரகசியமான அர்த்தத்தை அறிவதிலும் உபயோகித்து கொண்டிருந்தோம். இப்போது அது நீ வனத்திற்கு போவதை நினைத்து கொண்டிருக்கிறது. வேதாத்தியனம் முதலியவைகளில் போகவில்லை. ஆனால் பிராமணர்களுக்கு முக்கிய தனமாக இருக்கும் வேதாத்தியனத்தை விட்டு உங்களையே நம்பியிருக்கும் மனைவிகளையும் பிள்ளைகளையும் விட்டு என்னுடன் காட்டிற்கு வரலாமா என்றால், அந்த வேதங்கள் எங்கள் ஹிருதயத்தில் எப்பொழுதும் குடியிருக்கின்றன. அத்தியனம் செய்யாததால் அவைகளுக்கு யாதொரு கெடுதியும் நேராது. பதிவிரதா தர்மங்களே எங்கள் மனைவிகளை ரட்சிக்கும். நீ வனத்திற்கு போக நிச்சயிப்பது உனக்கு ஹிதமான காரியமல்ல. திரும்பி வருவதே நல்லது. பித்ருவாக்கிய பரிபாலன தர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்பது உன் கருத்தல்லவா? நாங்கள் அனுஷ்டிக்கும் தர்மத்தை நீ இல்லாவிட்டால் எப்படி நடத்த முடியும்? ஆகையால் எங்களுடைய கர்மானுஷ்டானத்தை கெடுத்துவிட்டு நீ தர்மத்தை சம்பாதிக்க உத்தேசிப்பது பிசகு. நாங்களோ பிராமணர்கள், ஞானத்திலும் வயதிலும் தவத்திலும் முதிர்ந்தவர்கள். அப்படியிருந்தும் உன்னை விட்டு பிரிய மனமில்லை. நாங்கள் எவ்வளவு சொல்லியும் திரும்பாமல் இன்னும் போய்க் கொண்டிருக்கிறாய் அல்லவா? தர்மத்தை அனுஷ்டிப்பதில் மாறாத புத்தியுள்ளவன் என்று உனக்கு எண்ணம் அல்லவா? பார், அன்னபக்ஷிகளைப் போல் வெளுத்த எங்கள் தலைமயிர்கள் புழுதியில் படும்படி சாஷ்டாங்கமாக உனக்கு நமஸ்காரம் செய்து நகரத்திற்கு திரும்பும்படி பிரார்த்திக்கிறோம். இங்கிருக்கும் பலர் உன்னையே நம்பி யாக யஜ்ஞங்களை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். நீ இல்லாவிட்டால் அவை எப்படி நடக்கும்? அவைகளை கெடுத்த தோஷமும் உன்னையே சேரும். நாங்கள் பிரார்த்திப்பது இருக்கட்டும். மிருகங்களும் பட்சிகளும் அச்சேதனமான பொருள்களும் உன்னை திரும்பும்படி பிரார்த்திக்கின்றன. அவைகளுக்கு உன்னிடத்தில் இருக்கும் பக்தியையும் பிரீதியையும் உத்தேசித்தாவது அவருடைய பிரார்த்தனையை அங்கீகரிக்கலாகாதா? பார், அயோத்தியில் இருக்கும் ஜனங்கள் ராமனுடன் போகும் பாக்கியத்தை அடைந்திருக்கிறார்கள். அது நமக்கு ஏன் இல்லாமல் போக வேண்டும் என்று இந்த மரங்களும் எங்களுடன் வர பார்த்தன. ஆனால் பூமியில் வேரோடு இருப்பதால் நடக்க முடியாமல் அங்கேயே நின்றுவிட்டன. அவைகளின் கிளைகளில் காற்று வீசும் சப்தம், ஐயோ, ராமனுடன் பட்டணத்து ஜனங்களைப் போல் நாங்களும் போக முடியவில்லையே என்று பெருங்குரலுடன் அழுவது போல் இருக்கிறது. ராமா, சகல பிராணிகளுக்கும் நீ அந்தர்யாமி அல்லவா? சகல பிராணிகளிடத்திலும் பரம கருணை வைத்தவன் அல்லவா? ஆகையால் தேகத்தில் வசிக்கும் ஆத்மா கஷ்டப்படும் பொழுது தேகம் கஷ்டப்படுவது ஆச்சரியமா? மரத்தில் இருக்கும் பட்சிகளை பார், இரை எடுக்கவில்லை, வெளியில் சஞ்சரிக்கவும் இல்லை, மரத்தை விட்டு கீழே இறங்கவும் இல்லை, அசைவற்று இருந்த இடத்திலேயே உட்கார்ந்திருக்கின்றன என்றார்கள். இப்படி பிராமணர்கள் பிரலாபித்து கொண்டு ராமனை பின்தொடர்ந்து போகையில், ராமா,
ராமா, பிராமணர்களின் வார்த்தையை தள்ளாதே, அயோத்திக்கு திரும்பி போ என்று தடுப்பதை போல் தமசா நதி அவர்களுக்கு எதிரே தோன்றி குறுக்கிட்டது. அப்போது சுமந்திரர் மிகவும் களைத்திருந்த குதிரைகளை ரதத்திலிருந்து அவிழ்த்து இளைப்பாறுவதற்காக பூமியில் விழுந்து புரளும் அப்பொழுது சுமந்திரர் மிகவும் களைத்திருந்த குதிரைகளை ரதத்திலிருந்து அவிழ்த்து இளைப்பாறுவதற்காக பூமியில் விழுந்து புரளும்படி விட்டு ஆற்றில் குளிப்பாட்டி நீர் குடிக்க செய்து தீனி போட்டு தமசா நதிக்கரையில் புல்மேயும்படி விடுத்தார். தத சுமந்திரோபி ரதாத் விமுச்சிய சாந்தான் ஹயான் சம்பரிவர்த்திய சீக்கிரம் பீதோதகாம் ஸ்தோயம் பரிப்ளதாங்காத் ஆச்சாரயத்வை தமசாபிதூரே. ராம 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 இப்போ சர்க்கம் 45வது சர்க்கத்தோடு இப்போ பூர்த்தி பண்ணிப்போம். சீதாபதி ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். இப்போ பிராமணருடைய வார்த்தைப்படி கொஞ்ச நேரம் அந்த தமசா நதிகளில் எல்லாருமே ஒன்றா தங்குகிறார்கள். ராமனுடன் அங்கே பேசி கொண்டிருக்கிறார்கள். ராமர் வந்து தடுத்து நிறுத்தப்பட்டார் அந்த இடத்துல. ஏன்னா பிராமணர்களை பேச்சு மீறி போக முடியாது, அங்கே ஜனங்களுடைய பேச்சு மீற இவ்வளோ ஜனங்கள் தன்னை பின்தொடர்ந்து வருகிறார்களே என்று அங்கே சற்று நேரம் அங்கே தங்கினார். அந்த இரவு அங்கு தங்கினார். ராம 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 ராம. சர்க்கம் 46வது அடுத்த பகுதியில் நம்ம படிக்கலாம். ராம 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 ராம. ஸ்ரீராம சீதாபதி ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். ஸ்ரீ ராமநாம சங்கீதம் की जय, श्रीमद् वाल्मीकि रामायण की जय, सीताराम भवन की जय, आंजनेय स्वामी की जय, श्री वाल्मीकि भवन की जय, आंजनेय स्वामी की जय, आंजनेय स्वामी की जय. सीतापति राम 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 राम.